கோதுமை மாவு அரைக்காப்படியில் பாதி எடுத்துருக்கிறேன். ஓட்ஸ் அது அதில் கோதுமை மாவில் பாதி அளவு எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி ஒரு 150 கிராம் இருக்கும், அது எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் 3 நல்லா நைஸாக தட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் இனிப்பு எடுத்துக்காட்ட டேபிள் சால்ட்டு, அப்புறம் முந்திரி பருப்பு எல்லாம் கடைசியாக நெய்யில் வறுத்து போட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். ஓட்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 1 பங்கு மாவுக்கு 3 பங்கு தண்ணியில் கோதுமை மாவை கரைச்சி வச்சுருக்கிறேன். கருப்பட்டி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். ஓட்ஸு நல்லா பவுட்ரு பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். கோதுமை மாவை அப்படியே ஊற்றி அப்படியே மரக்கரண்டியாலேயே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அகலமான பாட்டம் கம்மியாக உயரம் கம்மியாக இருக்கிற பாத்திரத்தில் செய்கிறேன். இரும்பு பாத்திரத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பிறகு ஓட்ஸ் பவுடரையும் கொட்டிடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்ஸையும் போட்டு நல்லா தண்ணி மாதிரி கரைக்கணும். 2 பங்கு இன்னும் 2 பங்கு தண்ணி ஊற்றினேன். ஓட்ஸு வேறு போடுறோமா பவுட்ரா, அதனால் அதுக்காண்டி ஒரு 2 டம்ளர் தண்ணி. 3 பங்கு தண்ணி, இப்போ இன்னும் 2 பங்கு தண்ணி ஓட்ஸுக்காண்டி போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இனிமேல் கிண்டணும். ஓட்ஸும் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும். கருப்பட்டியை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். அது மண் இருக்கும், அதனால் மேலால் எடுத்து ஊற்றிக்கணும். நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. இது கெட்டியாக வர்றப்ப இதில் அந்த கருப்பட்டி தண்ணி எடுத்து ஊற்றணும். கொதிக்குது, அடி பிடிக்கிற மாதிரி வர்றப்ப அந்த கருப்பட்டி தண்ணி கரைசலை ஊற்றணும். கருப்பட்டி தண்ணியை ஊற்றுறேன். இதுவும் கெட்டியாகணும். கிண்ட முடியாத அளவுக்கு வரணும். அப்படியே கம் மாதிரி கொஞ்சம் வர்றப்ப தான் ஆயில் ஊற்றணும். 1 டம்ளர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் ஒரு பிஞ்ச் உப்பு, சால்ட்டு, நைஸ் சால்ட்டு அதை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் எங்கேயும் அங்கங்கே இல்லாமல் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் உப்பு. இன்னும் கம் மாதிரி வரல, பிசின் மாதிரி வரணும். அப்போ தான் ஆயில் ஊற்ற சீக்கிரம் அல்வா ரெடி ஆகிடும். இதையே நல்லா கெட்டியாக பண்ணணும். கெட்டியாக வந்தோடனே தான் ஆயில் ஊற்றணும், நெய் ஊற்றணும், முந்திரி திராட்சையெல்லாம் கடைசியாக போட்டு ஏலக்காய் போட்டு இறக்கணும். இந்த கருப்பட்டி போதுமானதாக இருக்குது. ஸ்வீட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஒரு 100-150 கருப்பட்டி போதும். அரை கிலோ வாங்கினோம், அதில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மீதி இருக்குது, அதை போடுறோம். இன்னும் கிண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நான் கிண்டணும். அப்போ தான் கெட்டிப்படும். அடி பிடிக்காமல் ஓரமெல்லாம் அப்படியே பண்ணி அடி பிடிக்கவே கூடாது. அடி பிடிக்காமல் கிண்டணும். அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றணும். பாதி ஊற்றிட்டேன். இதை வச்சு கிண்டுவோம். மீதி பாதியை தேவை வர்றப்போ ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியான ஆயில் அப்படியே மேலே மிதக்குது. நல்லா ஆயில் ஊற்றணும். அப்போ தான் அல்வா நல்லா வரும். கருப்பட்டி போடுறதுனால அல்வாவுக்கு கலர் அதுவே கொடுத்துரும். கருப்பட்டி கலர் டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த அல்வா எல்லாம் ஹெல்த்தியானது. ஓட்ஸு, கோதுமை மாவு. எண்ணெயெல்லாம் உறிஞ்சிருச்சு. மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் எண்ணெய் இருக்குது, அதை ஊற்றுறேன்.
ஊற்றி நல்லா கிண்டி முடிக்க வேண்டியதுதான். 2 ஸ்பூன் கடைசியாக நெய் விடணும். மீல தான் தட்டுவேன். அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு பவுடர் மட்டும், அந்த விதையை மட்டும் பவுடர் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். ஊற்றிட்டேன். இதெல்லாம் வலிச்சு ஊற்றணும். இந்த ட்ரேயில் ஊற்றிருக்கேன். முந்திரி நெய் வச்சு வறுத்தாச்சு. அதை அல்வாவோட மேலே தூவணும். முந்திரி பருப்பை தூவி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் பழுத்த பப்பாளி பழம் 3 பழம் நல்லா பெருசு பெருசாக பழுத்துருக்கு, அதுவும் வச்சுருக்குறேன். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இனிப்பு கூட போடணும். அவ்வளோதான், கருப்பட்டி இருந்துச்சு, அதனால் அதை வச்சு சரி பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் சுகர் உள்ளவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு கட்டி இருந்ததுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அல்வா செஞ்சு சாமிக்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். எந்த ஸ்வீட்டோ காரமோ எந்த பலகாரம் செஞ்சாலும் சாமிக்கு காமிச்சிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். பப்பு, அல்வா நல்லா இருக்கா பப்பு? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? இனிப்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, மீடியமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூம்மா. இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.